பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே இதனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோர் ஆண்டவர். ஆசீர்வாதம் என்ற உடனே அநேகருடைய இருதயங்களில் ஒரு பிழையான கருத்து, பிழையான வெறுப்பு, பிழையான எண்ணங்கள், பிழையான சிந்தனைகள். ஆசீர்வாதம் என்ற உடனே அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே கிறிஸ்தவர்களை வளர்க்கப்பட்டு விட்டோம். ஆபிரகாமின் தேவன் சம்பூரணமாய் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது இன்னும் மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய தேவைகள் எல்லாமே பரலோகத்திலே உண்டு. நாம் பரலோகவாசிகள், இந்த பூலோகத்திலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இங்கே ஏதோ ஒரு பரதேசிகளாய் நாம் வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் இருந்துவிட்டு நாம் மரித்தவுடனே பரலோகம் போவதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் என்று இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே பிழையான ஒரு போதனையை தங்கள் மனதிலே பதித்து வைத்திருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தவறு என்று நான் உங்களுக்கு வேத வார்த்தையை காண்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், மூவரும் பயங்கரமான ஆசீர்வாதங்களினால் தேவன் மூவரையும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அப்படியானால் கர்த்தராக இயேசுவின் மூலமாக பெரிய சலாக்கியத்தை பெற்ற பிள்ளைகள் நாம், அவர்களிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அன்று ஆபிரகாமை நோக்கி சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தார். அவர் ஒரு ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது ஆபிரகாமை எச்சரிக்கின்றார். உண்மையான அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஆபிரகாமை எச்சரித்து அவனை உத்தமனாய் நடந்து கொள்ள என்று சொல்லி ஆபிரகாமுக்கு, சாராளுக்கும் ஈசாக்கு என்கிறதான ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். அப்படியானால் அதற்கு முன்பதாகவே நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பூமி கொள்ளாத அளவுக்கு, பூமி தாங்க முடியாத அளவுக்கு அப்படி பெரிய ஐஸ்வர்யவானாய் நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதிலும் மேன்மையானதை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். மேன்மையான ஆசீர்வாதம், பிதாவாகி தேவனுடைய குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து ஆபிரகாமை விட அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதாவது முதலாவது பெரிய ஆசீர்வாதம் மீட்பு, ரட்சிப்பு. அதை தேவன் நமக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த பூமியிலே நாம் இந்த பூமியிலே நமக்கு எவ்வளவு காலம் நியமித்து தேவன் இந்த உலகத்திலே நாம் இருப்பதற்கு வைத்திருக்கிறாரோ அதற்குரிய ஆபிரகாமின் தேவன் அதற்குரிய சகல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நாம் தேவனிடத்திலே கேட்கிற பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்று நாம் சமாதானத்தோடு வாழும்படியான மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே ஒரு வாடகை வீட்டிலே தான் வாழ வேண்டும்.
இல்லாது போனால் நாம் அதிகமான பணத்தை நாம் உழைத்து சேமிக்க கூடாது. இல்லாது போனால் நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்கக்கூடாதுங்கிறதான ஒரு கட்டளைகள், ஒரு பிழையான எண்ணத்தோடு நாம் யாரும் வாழக்கூடாது. அநேகர் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் அன்றன்றாடு உழைத்து அன்றன்றாடு சாப்பிட்டு எங்கேயாவது இடத்துல பரதேசிகளைப் போல நாம் ஒரு வாடகை வீட்டிலே இருந்து நாம் வாழ்ந்து மரித்து பரலோகத்திலே ஏதோ நமக்கு பெரிய பொக்கிஷத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், நாம் அங்குதான் போய் அதை அனுபவிக்கணும் என்று பிழையான எண்ணத்தோடு பிழையான சிந்தனையோடு கிறிஸ்தவ வட்டாரம் வாழுகின்றது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையிலே சகல ஐஸ்வர்யத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இங்கே நாம் பிச்சைக்கார வாழ்க்கை வாழும்படியாக வாடகை வீட்டில் இருந்து நமக்கெல்லாம் பரலோகத்தில் உண்டுதான் என்று ஏமாந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் உழைத்து நல்ல சம்பாதித்து நல்ல வீடு வாங்கி நல்ல கார் வாங்கி நல்ல வசதியாய் நாம் பணங்களை கண்டபடி செலவழிக்காமல் சேமித்து பேங்குகளில் வைத்து நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான விதத்திலே நாம் ஆசீர்வாதமாய் வாழுவதுதான் ஆபிரகாமின் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அதனால் பிழையான எண்ணத்தோடு பிழையான சிந்தனையோடு பிழையான வழிநடத்தலோடு ஏமாந்து நீங்கள் எனக்கு போடுவதற்கு சரீரத்திலே ஒரு சேட்டும் அதை மாற்றி போடுவதற்கு கொடியிலே ஒரு சேட்டும் இருந்தால் போதும் என்று பிழையான ஒரு கருத்தோடு பிழையான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழக்கூடாது. ஆபிரகாமின் தேவன் உங்களை முற்றிலும் சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கடவுளை தேடுங்கள், தேடுகிற பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.